இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து கிரிக்கெட் அணியானது தற்போது இந்திய அணிக்கு எதிராக நடைபெற்று வரும் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே நடைபெற்று முடிந்த 3 போட்டிகளின் முடிவில் 2 தோல்விகளை சந்தித்த இங்கிலாந்து அணியானது இந்திய அணிக்கு எதிரான 4வது போட்டியிலும் தோல்வியை சந்தித்து இந்திய அணியிடம் இந்த தொடரை இழந்துள்ளது. குறிப்பாக ராஞ்சி நகரில் கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி துவங்கிய இந்த 4வது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 353 ரன்களை குவித்து அசாதாரண ஆட்டத்தை வெளிப்படுத்தியது இங்கிலாந்து அணி. 2வது இன்னிங்ஸில் 145 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் காரணமாக இந்திய அணி 192 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த நிலையில்தான் இந்த போட்டிகள் அடைந்த தோல்வி குறித்து பேசிய இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையிலேயே இந்த போட்டி மிகச் சிறப்பாக இருந்தது. இந்த போட்டியில் இந்திய அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கலாம். ஆனால் ஸ்கோர் போர்டு செல்வதற்கு மதிப்பு கிடையாது. ஏனென்றால் இந்த போட்டியில் நாங்கள் வெற்றிக்காக கடுமையாக போராடினோம். எங்களுடைய அணியை நினைத்தால் பெருமையாகத்தான் உள்ளது என்றும், ஏனென்றால் நாங்கள் அனுபவமற்ற சுழற்பந்து வீச்சாளர்களை வைத்திருந்தாலும் அவர்கள் செயல்பட்ட விதம் உண்மையிலேயே பெருமை அளிக்கிறது. இந்த தொடர் முழுவதுமே எங்களது அணியின் சுழற்பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார்கள். இதனை தவிர்த்து அவர்களிடம் என்னால் அதிகமாக எதையும் எதிர்பார்க்க முடியாது. என்னுடைய கேப்டன்சியில் இளம் வீரர்களுக்கு நல்ல சுதந்திரம் அளித்து சவாலான சூழல்களில் விளையாட வைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணம் என்றும், நான் டெஸ்ட் கிரிக்கெட்டின் மிகப்பெரிய ரசிகன். எனவே எங்களது அணியின் இளம் வீரர்கள் வந்து விளையாடுவதை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போன்று இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர்களான அஸ்வின், ஜடேஜா, குல்தீப் யாதவ் ஆகியோர்களுக்கு எதிராக பேட்டிங் செய்வது உண்மையிலேயே கடினம் என்றும், அவர்களுக்கு எதிராக ஸ்ட்ரைக் ரேட்டோடு செய்து விளையாடுவது சவாலான ஒன்று. அதே போன்று ஜோரட் மீது வைக்கப்படும் விமர்சனங்களும் நியாயமற்றவை என்றும், ஏனென்றால் அவர் இங்கிலாந்து அணிக்காக 12,000 ரன்களுக்கு மேல் குவித்து உள்ளார். எனவே அதனை பற்றியெல்லாம் நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது கிடையாது என்றும், நான் எப்போதுமே சொல்லும் விஷயம் ஒன்றுதான், நாங்கள் எந்த இடத்திலும் போட்டியை விட்டு கொடுக்கவில்லை. வெற்றிக்காக மிக கடுமையாக போராடினோம் என்றும், அதற்காக அந்த செயல்பாட்டை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பென் ஸ்டோக்ஸ் கூறியதும் குறிப்பிடத்தக்கது.